ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா டிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் இபிஎஃப் உறுப்பினர்களுக்கான ஒரு சூப்பரான அப்டேட்டை தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது இபிஎஸ் 95 ஊழியர் ஓய்வூதிய திட்டம் 1995 கீழ் ஊதிய உச்சவரம்பு பார்த்தீங்கன்னா 15,000 21,000 உயர்த்த திட்டமிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. 2025 ஆண்டில் இந்தியாவில் தனியார் துறை ஊழியர்களுக்கு குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இபிஎஃப்ஓ சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் இரண்டிலும் கணிசமான உயர்வுக்கு உறுதியளிக்கும் புதிய விதிமுறைகள் வெளியிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இபிஎஃப் மற்றும் இபிஎஸ் குறித்த பல மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் பல மாற்றங்களும் ஏற்பட இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதில் இபிஎஃப் உறுப்பினர்களுக்கான ஒரு முக்கியமான அப்டேட்டாக பார்த்தீங்கன்னா இபிஎஸ் 95 ஊழியர் ஓய்வூதிய திட்டம் 1995 கீழ் ஊதிய உச்சவரம்பு 15,000 21,000 உயர்த்த அரசாங்கம் திட்டமிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. கூடுதலாக குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை 1,000 ரூபாயிலிருந்து 7,500 ரூபாயாக உயர்த்துவதற்கான திட்டங்களும் உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் இபிஎஃப் சந்தாதாரர்களின் நிதி பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான திட்டம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பணவீக்கம் அதிகரித்து வரும் நிலையில் ஊழியர்களின் நிதி பாதுகாப்பை மேம்படுத்துவதே இந்த புதுப்பிப்புகளுக்கு பின்னால் உள்ள முக்கிய குறிக்கோள் அப்படின்னு நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2025 ஆண்டு அமலுக்கு வரும் புதிய இபிஎஃப்ஓ விதிகளில் ஏடிஎம் மூலம் உங்கள் இபிஎஃப் கணக்கிலிருந்து பணத்தை எடுக்கும் வசதி, எந்த வங்கியிலிருந்தும் ஓய்வூதியம் பெறும் வசதி, பங்களிப்பு வரம்புகளை நீக்குதல் போன்ற அம்சங்கள் அடங்கும் அப்படின்னு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாற்றங்கள் அனைத்தும் ஓய்வூதிய திட்டத்தை எளிதாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் இபிஎஃபினுடைய புதிய விதிகள் அப்படின்னும் போது ஸோ திட்டத்தின் பெயர் இபிஎஸ் 95 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊழியர் ஓய்வூதிய திட்டம் 1995. தற்போதைய சம்பள வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000 சொல்லியிருக்காங்க. 2025 ஆண்டிற்கான முன்மொழியப்பட்ட சம்பள வரம்பு 21,000 சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்ச ஓய்வூதியம் 1,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோரப்படும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் 7,500, அதிகபட்ச ஓய்வூதியமும் 7,500 தான் சொல்லியிருக்காங்க. புதிய வரம்பில் 10,050 வரை இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இபிஎஃப் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இபிஎஃப்னுடைய பங்களிப்பு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இபிஎஃப் உறுப்பினர்கள் மாதம் தங்களது ஓய்வூதியத்தில் 12% தொகையை இபிஎஃப் கணக்கில் டெபாசிட் செய்யறதா சொல்லியிருக்காங்க. அதே அளவு தொகையை அவங்க எந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறாங்களோ அந்த நிறுவனம் டெபாசிட் செய்யறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஊழியர்களுடைய டெபாசிட் செய்யும் தொகை முழுவதுமாக இபிஎஃப் கணக்குக்கு செல்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நிறுவனம் டெபாசிட் செய்யும் தொகையில் பார்த்தீங்கன்னா 8.33% இபிஎஸ் கணக்கு இருக்கும். 3.67% பார்த்தீங்கன்னாக்கா இபிஎஃப் கணக்கிற்கு போவதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஊதிய உச்சவரம்பில் ஏற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இபிஎஃப்ஓ அடிப்படை சம்பள வரம்பை 15,000 21,000 உயர்த்த உள்ளதாக சொல்லியிருக்காங்க. அதன் தாக்கம் ஊழியர்கள் மாதாந்திர ஓய்வூதியத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் ஏற்படக்கூடிய மாற்றத்தை ஒரு உதாரணத்தின் மூலம் நம்ம புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஓய்வூதிய கணக்கீடு அப்படின்னும் போது ஓய்வூதிய சம்பளம் எத்தனை ஆண்டுகள் நீங்கள் வேலை செய்கிறீங்க டிவைடட் பை 70 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 21,000 ரூபாய் பார்த்தீங்கன்னா ஓய்வூதிய சம்பளம் அப்படின்னு எடுத்திங்கன்னா 35 ஆண்டுகள் நீங்கள் 35 வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஸோ அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி டிவைடட் பை 70 நீங்கள் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாத ஓய்வூதியம் 10,050 கிடைக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் தற்போதைய ஓய்வூதியமாக 7,500 விட 34% அதிகமாக இருக்கத்தான் சொல்லியிருக்காங்க. மேலும் இதன் மூலம் முதலாளி மற்றும் நிறுவனத்தின் பங்களிப்பும் உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊதிய உச்சவரம்பு அதிகரிக்கப்பட்ட பின்னர் இனி நிறுவனத்தின் பங்களிப்பு 15,000 8.33% பதிலாக 21,000 8.33 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிஎஃப் கணக்கில் வைப்பு தொகை அதிகரிப்பதோடு ஓய்வூதிய நிதியும் வளரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அதில் யூபிஎஸ் குறைந்தபட்ச மாத ஓய்வூதியத்தை பார்த்தீங்கன்னா அதாவது மந்த்லி மினிமம் பென்ஷனை 1,000 7,500 உயர்த்த வேண்டும் அப்படின்ற கோரிக்கை நீண்ட காலமாக இருந்து வரதா சொல்லியிருக்காங்க. ஜனவரி 10, 2025 அன்று இபிஎஸ் 95 ஓய்வூதியாளர்கள் நிதியமைச்சரை சந்தித்து குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை 7,500 உயர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது குறித்த முக்கிய அம்சங்கள் பார்த்தீங்கன்னா தற்போது சுமார்
36.60 லட்சம் ஓய்வூதியதாரர்கள் ரூபாய் 1000க்கும் குறைவாக வந்து ஓய்வூதியம் வந்து வாங்கிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. பலர் வந்து அகவிலைப்படி டிஏ இல்லாமல் வந்து தங்களுடைய வாழ்க்கையை நடத்த முடியாமல் தவிக்கிறதா வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ தொழிற்சங்கங்கள் வந்து ரூபாய் 5000 மாத ஓய்வூதியம் வழங்க பரிந்துரைத்தாலும் ஓய்வூதியர்கள் அது போதாது அப்படின்னு வந்து கருதுறதா வந்து சொல்லியிருக்காங்க. மாத ஓய்வூதியத்தை வந்து பார்த்திங்கன்னா 7500 உயர்த்த வேண்டும் அப்படின்னு வந்து பலத்த கோரிக்கை எழுந்துள்ளதாக வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.